சின்னம்மா கட்சி பேர் என்ன? தென்னமனை. கட்சி பேர் என்ன? தென்னமரம் தான். தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் கல்லு கடை இல்ல? ஆதரிக்கிறனால சீமானுக்கு ஆதரவா? ஆமா. ஒரு விடியல் ஆட்சியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நித்திய ஆட்சினா திமுக தானே? இல்ல புதுசா விடியும் தானே. விடியல் ஆட்சின்னு அந்த சொல்லல, புதுசா விடியும்ல. எல்லாமே ஜாதி பாதி தானே எல்லாமே நடக்கு. இங்க திருநெல்வேலினாலே ரொம்ப வெட்டு குத்தா நடக்கு. திருநெல்வேலியில நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே இங்க ரவுடிகள் கோட்டன் தான் வரும். யார் வந்தாலும் மாறுமான்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும். திருட்டு நிறைய நடக்கு தெரியுமா? அதையாவது கொஞ்சம் சரி பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் போலீஸ்காரரை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. பெட்ரோலாவது போடலாம். ஒவ்வொரு போலீஸ்காரையும் உட்கார்ந்து தான் இருக்காங்க, சும்மா செல்போன் பார்த்துட்டு. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா The Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by Chennai Silk. Associate sponsor Puma Shirts and Dhotis. Vehicle partner Mahindra. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் 5 சட்டமன்ற தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்போம். வாங்க. நம்ம எப்பவுமே ஃபேமிலி ரீதியாவே டிஎம்கே தான். நம்ம டிவிக்கே சின்னமா தான் வரும். திமுக தான் ஜெயிக்கும். டிவிக்கே நம்மளை பொறுத்தவரை டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் நம்ம அளவு திமுக எடுப்பாங்க. தளபதி வந்தா நல்லா தான் இருக்கும். விஜய் நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறணும்னு டிஎம்கே. டிஎம்கே தான். நாளா கலைஞர் கட்சி தான். நாங்குநேரில சின்னமா தான் ஜெயிக்கும். இங்க காங்கிரஸ் தான் வரும். இல்ல திமுக கொடுக்குன்னா திமுக வரும். தமிழ்நாட்டுல யார் வருவாங்க? தமிழ்நாட்டுல திமுக தான். விஜய் ஜெயிச்சா நல்லா இருக்கும். அரசியல் ஸ்டாலின் தான் வருவாரு. ஸ்டாலின் விஜய் கட்சி. என்ன பொறுத்தவரை பாஜக. நாம் தமிழர் அதனால அவங்க கொள்கை நல்லா இருக்கு, பார்ப்போம். நாம் தமிழர் தான். அவர்கிட்ட நிறைய அரசியல் தெளிவு இருக்கு. சீமானம் வந்தா நல்லா இருக்கும். எங்களை மாதிரி பசங்களுக்கு சீமானா பிடிக்கும். என் ஓட்டு சீமானுக்கு தான். நாங்குநேரில அதிகமா சாதிய பிரச்சனை நடக்குது. சாதி கட்சி ரீதியா தான் தூண்டது செய்யறாங்க. இப்போ நாங்க கட்சி ரீதியா ஒற்றுமையா இருக்கும்னு நினைச்சா கூட இருக்க விட மாட்டாங்க. மற்ற கட்சிகள் வந்தா இவங்க எங்க சைடு தான் இருப்பாங்க, அந்த சைடு இருப்பாங்கன்னு தான் போயிட்டு இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்னு ஒரு அடிப்படையில நாங்க எல்லாரும் விஜயனுக்கு சப்போர்ட். அது எல்லாம் நடக்கும் நாட்டுல. இது என்ன நடக்குது? கற்பழிக்கான், 3 விஜிபிளே கற்பழிக்கான், 2 விஜிபிளே கற்பழிக்கான். ஏடிபிக்காரன் அன்னைக்கு ஓசூர்ல எங்க பாருங்க 2 விஜிபிள கற்பழிச்சிருக்கான். திமுக செயலாளர் இதுக்கு அடியில கஞ்சா வைக்கான். போன திமுகாரன் தான் விற்கான், வேற யாரும் விற்கல. உள்ள திமுகாரன் தான் விற்கான் கஞ்சா எல்லாம். தொழில் வளர்ச்சி கட்டாயம் வேணும். ஆனா தொழில் இருக்கு, அதை சரியான முறையில போதைக்கு அடிமைகிறது இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்து நிறைய தொழில் இருக்கு. இருக்கிற தொழிலை பார்த்தாலும் நல்லதுதான். மக்கள் தொழில் இல்லாதனால ஜாதி சண்டை போடுறாங்க. ஆமா ஆமா, தொழில் வளர்ச்சி வந்துச்சுன்னா கட்டாயம் எல்லாருமே தொழிலை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும். ஃபுல்லாமே அரசியல் ரீதியா தான். இது தூண்டுதல் மூலமா தான் நடக்கு. எங்க அண்ணா வரும்போது எல்லாமே வெளியே தெரியும். அதுக்காக காத்திருப்போம். நீங்க எந்த கட்சி நினைச்சீங்க? சின்னமா தான். 2 பேரும் சின்னம்மா கட்சியா? சின்னம்மா கட்சி பேர் என்ன? இந்த தென்னமனை. கட்சி பேர் என்ன? தென்னமரம் தான். சின்ன கேக்குற கட்சி சின்னம்மாவோட கட்சி பேர் என்ன? அது தெரியாது அவளியா? சரி, சின்னம்மா யாரோட கூட்டணி வச்சிருக்கா? ராமதாஸ் தான். ராமதாஸ் தான். சின்னம்மா ராமதாஸ் கூட்டணி தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள ஜெயிக்கும்? எத்தனை இடங்கள் ஜெயிக்க தெரியாது. அது ஓட்டு நான் ஓட்டு சின்னம்மாக்கு தான். ராமதாஸ் சின்னம்மா கூட்டணி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு சிஎம் வருவா? சின்னம்மா தான். சின்னம்மா தான் சிஎம் தான். சின்னம்மா தான். திருநெல்வேலியில் அப்போ எங்களுக்கு நாங்குநேரி தொகுதி நிறைய தண்ணி வசதி ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. எங்களுக்கு தேவனாபுரி கிராமம். மெயினாக தண்ணி வசதி மெயினாக வேணும். அப்புறம் மெயினாக அந்த சுடுகாட்டுக்கெல்லாம் தண்ணியே கிடையாது. எல்லா ஜாதியும் இருக்காங்க. அதில் இறந்தவங்களுக்கு ஒரு டேங்க் வச்சு அதில் எல்லாம் பண்ணி தரணும். ஏன் நாங்குநேரியில இந்த ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அதெல்லாம் போதை, சின்ன பசங்களாம் எல்லாமே கஞ்சா போதை அந்த மாதிரி தான். அதான் கொஞ்சம் கட்டுப்பாடாக கொண்டு வரணும். எங்க ஆதரவு பிஜேபிக்கு தான். எதனால? எதனாலன்னா இந்துக்கள். அதனால
இந்துக்களை கொடுக்குறீங்க, விலைவாசி உயர்வு, கேஸ், அதெல்லாம் தன்னால சரியாகும் சார். யார் வந்தாலும் அதுதான் அப்படித்தான் இருக்கும். எந்த கட்சி ஜெயிக்கும்? நாங்களே எடப்பாடியும் ஜெயிப்பார். எடப்பாடி போடுற ஆட்கள் தான் ஜெயிப்பாங்க. தினகரனு கொடுக்குறாங்க, நாங்கள் இல்லை. அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. எடப்பாடி தான் வருவார், கண்டிப்பா வருவார். எடப்பாடி இருந்தா ஆட்சி செய்யறது மோடிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படித்தான். இது கூட்டு தானே, அது கூட்டுனால சொல்றாங்க. சரி, என்டிஏ கூட்டணியால அதிமுக கூட்டணியா? அதிமுக கூட்டணி தான். என்டிஏ கூட்டணிங்கிறாங்களே, அது சொல்லுவாங்க சிலர், பலரும் வாய் இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க. மோடி மாறுதல் பண்ணா மாறுதல் பண்ணினதுதான். மோடி என்ன மாறுதல் பண்ணாரு? இது சிஎம் மாறுதல் சொன்னா. மோடி மாத்தினாலும் எடப்பாடி கிடையாது. எடப்பாடி கிடையாது, மோடி. அது அவரு கருத்து. என் கருத்து அப்படிலாம் மாத்த முடியாது. எடப்பாடி ஒன்லி எடப்பாடி தான், யாரும் முடியாது. எடப்பாடி மாத்தினாருன்னா மாத்தினதுதான். அவர் சொல்றாப்லையே, பிஜேபி சொல்றாரு. பிஜேபி பேசுவாரு, ஏடிபி தான் பேசுவான். சீட்டு வந்து எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடி கண்டிப்பா வருவார். பிஜேபி முதலமைச்சரா வரலாம் சொல்ல முடியாதுல்ல. வருவாங்க. பிஜேபி முதலமைச்சர் வருவாங்க. என்ன சொல்றீங்க? பிஜேபி முதலமைச்சர் வருவாங்க. அப்புறம் அவருடைய கருத்து தான் சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து எடப்பாடி தான். பிஜேபியில தமிழ்நாட்டுல சிஎம் ஆனாலும் யாரு சிஎம் வருவா? யாரு தெரியல சார், நமக்கு அரசியல் அவ்வளவு தெரியாது. சொல்றீங்க இந்துத்துவா பிடிக்குதுங்கிறீங்க, அப்புறம் பிஜேபி தான் பிடிக்கும். பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக உடனே ஜெயிக்குது. பிஜேபி கால் பண்ண முடியாதா? அப்புறம் வந்து பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி தான். 27 சீட் கொடுத்துருக்காங்க பிஜேபி. 27 தானே, இங்க 60, 140, 35 இருக்கு கையில. நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களும் தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. அது நின்று போறான். அதை பத்தி அது அவங்க அதிமுகனா அதிமுக ரெட்டலையா நிக்கணும். அதை பத்தி இல்ல, அது கட்சியோட விருப்பம், அவங்க அமைப்போட விருப்பம். அது திருநெல்வேலி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 2,73,000 பேர். இப்ப இருக்கிற கரண்ட் எம்எல்ஏ யாருன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதுல 7 முறை அதிமுகவும், 6 முறை திமுகவும், 1 முறை பாஜகவும், 3 முறை காங்கிரஸும் ஜெயிச்ச தொகுதி. குறிப்பா இந்த பகுதி மக்கள் சாலை பராமரிப்பு சரியா இல்ல, அதே மாதிரி தாமிரபரணி ஆத்த சுத்தமா வச்சுக்கல, குளத்தை தூர்வாரல, மானூர் வரைக்கும் வந்து அந்த குளத்தை நீட்டித்து செல்றதா ஒரு பிளான் இருந்துச்சு, அதை செயல்படுத்தல அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அமமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் தானே நிறைய பேர் வந்து சின்னம்மான்னு சொல்லி கேட்க முடிஞ்சது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யார் வேட்பாளருங்கிறத பொறுத்து கூட நிலவரம் வந்து மாறலாம். மக்களே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்காங்க திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நயினார் இப்ப தொகுதியில நிக்கல, சவுத்தூருக்கு கிளம்பிட்டாப்ல. அதனால யார் வேட்பாளர் பொறுத்து நாங்க முடிவு பண்ணுவோம்னு சில பேர் வந்து சொன்னாங்க. டிவிகே தான், காங்கிரஸ்காரர். திமுக தான் வரும். ஏடிஎம்கே டிஎம்கே தான் போனா திமுக தான் ஓட்டு போகும். நான் வந்து சீமானுக்கு தான் இந்த மாதிரி தான் ஜெயிக்கணும். திமுக தான் ஜெயிக்கும். ரெட்டலை சின்னமா கட்சி தான். இங்க ரெட்டலை தான். டிவிகே தலைவர் விஜய் தான். திமுக தான் ஜெயிக்கும். இதுவரை திமுக தான். நானே திமுக தான் சார். திருவள்ளி பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே தான். எங்க தொழில் எப்பவுமே ஏடிஎம்கே தான். நான் அதற்கு அதிமுக. நாங்க வந்து பிஜேபி தான் போடுவோம். அண்ணா திமுக ஜெயிக்கும். ஏடிஎம்கே தான் வரும். இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் போல தரும். சீமானுக்கு எனக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம அதை டிவி கேட்கணும். அவர் எஸ்கிஜிபியா தான். ஏடிஎம்கே எஸ்கிஜிபியா. அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார். ரெட்டலை ஜெயிக்கணும். அடுத்த சிஎம் யாரும் வரணும்? எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு சின்னமா தான் ஜெயிக்கணும். எடப்பாடி வரக்கூடாது. ஆதரவு யாருக்கு? எங்காவது சின்னமாவுக்கு தான் ஆதரவு. எங்க ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கு. அடுத்தும் திமுக தான். எல்லா பிரச்சனையும் இருக்கு. எதுவுமே ரோடு சரியில்லை. தண்ணி தீர்வை எல்லாம் கூட்டி இருக்கிறாங்க, வீட்டு தீர்வை கூட்டி இருக்காங்க, கனவு வரி, தொழில் வரியா, அந்த வரி இந்த வரின்னு சொல்லி எல்லா வரியுமே கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. அம்பாசமுத்தத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அங்க என்ன தண்ணி தான் பிரச்சனை. ஊருக்கு தண்ணி தான் பிரச்சனை. குடி தண்ணி தான் கிடைக்காது. அங்க நல்ல ரோடு போட மாட்டாங்க. போட்ட குடி தண்ணி பைப்பு போட்டு வச்சிருக்காங்க, சரியா கிடைக்கிற. நாளா கலைஞர் கட்சி தான். அவர் தான் மக்களுக்கு நல்லா செய்தாரு. என்னென்ன பண்ணிருக்காரு? இன்னும் ரூபா எல்லாம் பிள்ளைகளுக்கு, ஊனம் பெற்ற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செய்தாரு இல்ல. அதனால அவரும் வந்தா இன்னும் நல்ல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு எல்லாம் செய்வாரு. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு போறதுக்கு, பொம்பளையில நடக்கிறதுக்கு, போறதுக்கு வாரதுக்கு அவங்க பாதுகாப்பு இன்னும் கொடுக்கணும். ஓட்டர் கடையில நிப்பாட்டணும். ஓட்டர் கடையை எவன் கடையை நிப்பா திறக்க கூடாது, அடைக்கணும். எல்லா பிரச்சனையும் இருக்கு. எதுவுமே ரோடு சரியில்லை. தண்ணி தீர்வை எல்லாம் கூட்டி இருக்கிறாங்க, வீட்டு தீர்வை கூட்டி இருக்காங்க, கனவு வரி, தொழில் வரியா, அந்த வரி இந்த வரின்னு சொல்லி எல்லா வரியுமே கூட்டிகிட்டே இருக்காங்க. மக்கள் தான் தீர்மானிக்கணும். யார் வரும்னு நினைக்கிறீங்க? சிஎம் சீமானு தான் வரும்னு நினைக்கிறேன். சீமான் தமிழ்நாட்டுல கல்லுக்கடை கிடையாது. பாண்டிச்சேரியில இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு,
கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல்லுக்கடை இல்லை? அது கள்ளுக்கடை ஆதரிக்கிறனால சீமானுக்கு ஆதரவா? ஆமா, அவருடைய கொள்கைகள்ல வந்து ரொம்ப நேர்மையா இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்காங்க, சீட்டு 2 சீட்டு தரேன் பணம் தரணும்னா இன்னொரு கட்சிக்கு போயிடுறாங்க. இவங்க வந்து மக்களுக்காக எப்படி சேவை செய்யறவங்கிறாங்க, இவங்க தனியா நின்று ஜெயிக்கணும், போட்டி போட்டணும். இவங்க பணத்துக்காக தானே அடுத்தவங்க கிட்ட போறாங்க. சீமான் அப்படி கிடையாது. இல்ல எத்தனையோ கோடிகள் பேரம் பேசியிருப்பாங்கல்ல பெரிய பெரிய கட்சிகள். ஆனா எதுக்காக அவர் துணை போகலையே? மக்களுக்காக செய்யணுங்கிறவன் வந்து காசுக்காக பணத்துக்காக கூட்டணி சேர மாட்டான். காசு நான் சம்பாத்தியம் பண்ணணும்னாச்சுன்னா நான் பெரிய கட்சி கூட சேர்ந்து நம்ம அவங்க தர கோடி கணக்கான பணத்தை வாங்கிட்டு நான் அவங்களுக்கு போயிடுவேன். நான் எப்படி மக்களுக்கு நான் செய்ய முடியும்? நான் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா உங்ககிட்ட நான் தரேன் அப்படின்னா நான் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக உங்ககிட்ட நான் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கணுமா? நீங்க நேர்மையான அரசியல் பண்ணியிருந்தாச்சுன்னா நீங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாமே அங்கே பிரச்சனை தான். கடைசி இப்போ ஒரு 3 மாதம் எலெக்ஷன் இருக்கப்ப எல்லாம் அந்த கால்வாய் தூர்றது எல்லாமே இப்போ தான் பண்ணுறாங்க. எல்லாம் இதுக்கு முன்னாடி 4 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்க போயிருக்காங்க. இப்போ பார்க்குறது இப்போ இருக்கிறது ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க. அங்கே வந்து 30 வருஷம் என்னமோ வந்துட்டு ஏடிஎம்கே இருந்தாங்க. இப்போ அந்த போன எலெக்ஷனில் தான் டிஎம்கே இது மாறிச்சு. பிரச்சனை என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அமைதியாக இருக்கணும், அமைதியாக போகணும். வெளியில் நடமாடத்துக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். அந்த அமைதி போதும். இல்லை சில நேரத்தில் எந்த இடத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்களா? அப்படி நடக்கக்கூடாது. நான் இது வரைக்கும் சூரியனுக்கு தான் போட்டேன். இப்போ எப்படி இருக்கோ தெரியல. அமைதியா இருக்கணும். இது விஜய்க்கா? ஆமா. எதனால விஜய்க்கு ஆதரவு? என்ன செய்வாரு அவரு? நமக்கு டிவிக்கே தானே. டிவிக்கு ஜெயிச்சா போதும். மைண்ட் செட் எப்படி இருக்கு மக்களோட மைண்ட் செட்? மக்களோட மைண்ட் செட் அதான் புதிய ஒரு விடியல் ஆட்சியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நித்திய ஆட்சினா திமுக தானே? இல்ல புதுசா விடியும் தானே. விடியல் ஆச்சுன்னா அந்த சொல்லல, புதுசா விடியும்ல. ஃப்ரீ பஸ் ஓட்டாதான் நல்லது. ஃப்ரீ பஸ் பாருங்க, டிக்கெட்டே கிடையாது. சும்மா மட்டும் ஓட்டிக்கிட்டு கிடக்கும். டீசலுக்கு இல்லாம ஒன்றும் இல்லாம சம்பளமும் கிடைக்காம ஓட்டிட்டு கிடைக்கும். எல்லாம் அப்படிதான் மல்லி கிடக்கு. என்னச்சியா சும்மா ஓடுது. டீசல் கூட சம்பளமே கிடைக்கும். நேரத்தில் சம்பளம்லாம் வீட்டுக்கு போயிருக்கு. ஃப்ரீ பஸ் போட்டது தான் கேடு. மற்ற எல்லாம் பண்ணதாங்க. ஃப்ரீ பஸ் மட்டும் வாக்கி சொல்லுங்க, மற்ற எதனாலும் பண்ணிட்டு போறாங்க. இன்னும் தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுதந்திரம் இருந்தா போதும். அவங்க முடிவை அவங்க எடுக்கிற இருந்தா போதும். சீமான் எதனால சீமான்? வித்தியாசமா இருக்கட்டும் தான். தனிப்பட்ட இதா இருக்குது இல்ல, அதனால. அம்மா ஆட்சிக்கு போனால கனிமொழி வந்தா பொம்பளைக்கு பொம்பளை சொல்லலாம். கண்டிப்பா கனிமொழி இந்த தொழில நின்னா செய்வோம். சாதிய பிரச்சனை அதிகமா இருக்குல்ல, அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னத்த சொல்ல முடியும்? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிடிக்காதனால ஜாதி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குல்ல. அது ஏன்? இது வேலை வாய்ப்புகள் இல்லை, தொழில் இல்லை. என்ன தொழில் இருக்கு? வறட்சியான ஏரியா. தொழில் இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. தொழிலே இல்லையே. வேலை இல்லாம இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இதை மாத்தணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்? மாறணும்னா தொழில் தொடங்குறதுக்கு வழி செய்யணும். தண்ணீர் வசதி வேணும். விவசாயிகள்லாம் அந்த விவசாயமே பண்ணலையே. தக்காளி 1 கிலோ 10 ரூபாயா இருக்கு. வாழைக்காய் விலை 8 ரூபா இருக்கு. விவசாயம் யாரும் பண்ணுவா? அப்பா அம்மா எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஜாதின்னு சொல்லி கொடுக்காம எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தா மாறலாம். எல்லாமே ஜாதி பாதி தானே எல்லாமே நடக்கு. இங்க எதுவுமே ஒழுங்காவே எடுக்க மாட்டேங்காங்க. இந்த ரொம்ப வெட்டு குத்து நடக்கனால திருநெல்வேலினாலே ரொம்ப வெட்டு குத்தா நடக்கு. அதுக்கு ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுத்தா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இங்க ஆட்சி தான். ஆட்சி ஒழுங்கா இருந்தா இப்ப ஒழுங்கா தீர்வு சொன்னானா கண்டிப்பா இது எதுவுமே மாறும். இங்க ஒழுங்குபடுத்தவே இல்லை எதுவுமே. அது நடைமுறை அப்படியே நடந்துகிட்டே தான். அரசியல்வாதி காரணம் நினைக்கிறீங்க அதிகமா வெட்டு குத்து நடக்குது? அரசியல்வாதின்னு சொல்லல, பொதுவா இந்த ஜாதிக்குன்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏதாவது புதுசா ஒரு கட்சி வரணும்னு நினைக்கும். இது வரைக்கும் உள்ள ஆட்சி நல்லாவே இல்லை. எதுவுமே அவங்க நிறைவேற்றல. டாஸ்மாக ஒழிக்கணுன்னாங்க. நாளுக்கு நாள் கூட தான் இருந்திருக்கிறத குறையவே இல்லை. இந்த பகுதியில பிரச்சனையே இல்லாம ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. திருநெல்வேலியில நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே இங்க என்ன ரவுடிகள் கோட்டன் தான் வரும். எப்பவுமே அப்படிதான் இருக்கு. யார் வந்தாலும் மாறுமான்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும். சட்டம் கொண்டு வரணும். இப்போ வெளிநாட்டிலலாம் பெண்களை ஏதாவது தொட்டாலே வெட்டுதாங்க. அதேமாரி இங்கே இதே மாதிரி சட்டம் கொண்டு வந்தாலே போதும். இந்த தொகுதியிலும் திமுக தான், மேலையும் திமுக தான் ஜெயிக்கும். ஏன் ஆதரவு பிஜேபி. ஆனால் திமுக ஜெயிக்கிறேன்னா பிஜேபி ஆதரவு நீங்க? நான் ஒருத்தனால இது இருக்காதுல்ல. மக்களை பார்த்து சொல்லுவேன் ஒரு கணிப்பு. ஏடிஎம்கே ஓட்டு சதவீதம் தான் வாங்கும். ஜெயிக்க நான் பிஜேபி தான் இருக்கேன். ஆனால் ஓட்டு சதவீதம் வாங்க, கணிசமான ஓட்டு வாங்க. ஜெயிக்க திமுக தான் வாய்ப்பு. சாதிய பிரச்சனைங்கிறது இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே பண்றது இல்லை. இந்த ஒரு 40 ஏஜுக்கு மேல உள்ளவங்க தான் அது இன்னும் அது விடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான்
மற்றபடி இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபுல்லுமே இந்த ஜாதி வெட்டுமை இல்லாம தான் பழகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன் பிரச்சனை இல்லை, வேலைவாய்ப்பு கொஞ்சம் விலைவாசி உயர்வு, பெண்கள் பாதுகாப்புக்கு இல்லை, மற்றபடி மதுனால ரொம்ப ஜாஸ்தி இருக்குண்ணா. ஏன் எதுக்குன்னே தெரியாம என் கடையிலே பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஆளுக்கு தண்ணியை போட்டு வந்து சும்மா சாக்லேட் எடுத்தாரு. அமைதியா இருந்தனால ஒண்ணும் இல்லை, அவர் போதை போட்டிருக்கிறதுனால அந்த ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கு. மது கடைகளை ஒழிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னென்ன பிரச்சனை இருக்கு திருநெல்வேலியில? நல்ல பிரச்சனை அதிகமா இருக்கு. மாடு இந்த உள்ள வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குவாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா மாடு நின்றுட்டு இருக்கு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுதா மாடுன்னு தெரியல. பஸ் எல்லாம் ஏத்துவீங்களா மாடுல? அது சும்மா வந்து லாந்துது. இல்ல பஸ் ஸ்டாண்டுல எல்லாம் மாடு இப்பதான் பாக்குறேன், வெளியெல்லாம் சுத்தம். இப்ப உள்ள வந்திருக்குல்ல, அவரு யாருக்கும் கிடையாது. யார் ஜெயிச்சாலும் நாட்டுல நல்லது நடக்க போறது கிடையாது. டிஎம்கே தான் திருநெல்வேலியில வரும் எப்பவுமே. அவரோட கோரிக்கைகள்லாம் நல்லா இருக்குல்ல, அறிக்கைகள்லாம் நிறைய விட்டுருக்காருல. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்புக்கே நிறைய சொல்லியிருக்காரு, அந்த ஆட்டோல உள்ள சிஸ்டம் அதெல்லாம். அதனால நான் ஆசைப்படுறேன். மற்றபடி வேற எந்த ஐடியாவும் இல்லை. சரி பண்ணலன்னு பார்த்தா அப்படின்னு சொல்ல போனா எல்லா ஊர்லயும் தான் இருக்குது. எல்லா ஊர்லயும் பிரச்சனை இருக்குது. முதல்ல முக்கால்வாசி திருட்டு நிறைய நடக்குது தெரியுமா, அதையாவது கொஞ்சம் சரி பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் போலீஸ்காரரை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு போற இடத்துல 12 மணிக்கெல்லாம் வந்து என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பேட்ரோலாவது போடலாம். ஒவ்வொரு ஊருக்கும் போற வைக்க அப்படியாவது செய்யலாம். ஒவ்வொரு போலீஸ்காரையும் உட்கார்ந்து தான் இருக்காங்க சும்மா செல்போன் பார்த்துட்டு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.